அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வி, எச்சரிக்கைகள் அலட்சியம். இதோட இறுதி விளைவு தான் இன்னைக்கு அதிகாலை ரத்தமும் புகையுமா ஈரான் மண்ணில் படிஞ்சிருக்கு. இஸ்ரேலோட அதிநவீன போர் விமானங்களும் அமெரிக்காவோட ஏவுகணைகளும் ஈரானோட இராணுவ கட்டமைப்பை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசிய திட்டங்கள் என்ன? ஈரான் இப்போ என்ன செய்ய போறாங்க? இன்னைக்கு உலகமே உறைந்து போயிருக்கிற ஒரு செய்தி. பல மாதங்களா நீடித்து வந்த பதற்றம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போரா வெடிச்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானோட இதய பகுதியான தெஹ்ரான் மீது நேரடி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. உலகையே அதிர வைக்கிற வகையில ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஈரானோட தலைநகரான தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறதா அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கு. பல ஆண்டுகளா நிழல் யுத்தம் நடத்தி வந்த இஸ்ரேலும் ஈரானும் இன்னைக்கு நேரடியா மோதிக்கொள்ற நிலைக்கு தள்ளப்பட்டது ஏன்? கடந்த சில வாரங்களா ஈரானோட எல்லையில நடந்த ரகசிய நகர்வுகள் என்ன நடந்தது? இன்னைக்கு பிப்ரவரி 28, 2026 ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து இந்த முன்னெச்சரிக்கை தாக்குதல் நடத்தப்பட்டதா இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. தெஹ்ரானோட மைய பகுதியிலையும் அந்த நாட்டு உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியோட அலுவலகத்திற்கு அருகிலும் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் கேட்டதா நேர்ல பார்த்த பலர் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவோட பங்களிப்பு என்ன? இந்த தாக்குதல் வெறும் இஸ்ரேலோட நடவடிக்கை மட்டும் இல்ல, இதுல அமெரிக்க படைகளும் நேரடியா பங்கேற்றிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஈரானுக்கு வழங்கிய காலக்கெடு முடிவுக்கு வந்ததை அடுத்து வான்வெளி தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலமா ஈரானோட இராணுவ கட்டமைப்பை நிலைக்குலைய செஞ்சிருக்காங்க. குறிப்பா ஈரானோட யூனிவர்சிட்டி ஸ்ட்ரீட் மற்றும் ஜூம்ஹூரி ஆகிய பகுதிகளில் பல ஏவுகணைகள் விழுந்திருக்கிறதா அல் ஜசீரா ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு. தாக்குதலோட துல்லியம். இந்த தாக்குதல்ல வெறும் சாதாரண ஏவுகணைகள் மட்டும் பயன்படுத்தப்படல. அமெரிக்காவோட அதிநவீன F-35 ஸ்டெல் போர் விமானங்கள் ஈரானோட ரேடார்கள்ல சிக்காம ஊடுருவி தாக்கியிருக்கு. மேலும் இஸ்ரேலோட ஜெரிகோ ஏவுகணைகள் மற்றும் பதுங்கு குழிகளை தகர்க்கிற பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஈரானோட ரகசிய நிலத்தடி இராணுவ மையங்களை நிலைக்குலைய செஞ்சிருக்கு. இது ஈரானோட பாதுகாப்பு வலயத்தை முழுமையா தகர்க்கிற ஒரு திட்டமிட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு இராணுவ வல்லுநர்கள் கருதுறாங்க. தற்போதைய சூழல் என்ன? இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. ஈரான் இதுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலோட வான் எல்லை தற்போது முழுமையா மூடப்பட்டிருக்கு. அதே மாதிரி மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்க தளங்களும் உச்சகட்ட தயார் நிலையில இருக்கிறாங்க. ஈரானோட நிலைப்பாடு என்ன? ஈரான் இந்த தாக்குதலை கடுமையா கண்டிக்கிறாங்க. தற்காப்புக்காக பதிலடி கொடுக்க தங்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு ஈரான் அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பல மாதங்களா நீடித்து வந்த இந்த மோதல் இன்னைக்கு நேரடி போரா மாறி இருக்கிறது உலக நாடுகளுக்கு இடையில பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தாக்குதல் ஈரானோட அணுசக்தி கனவுகளை தகர்க்குமா அல்லது ஒரு முழுமையான உலக போருக்கு வழிவகுக்குமா என்பது வரும் சில மணி நேரங்கள்ல தெரிய வரும். உலக நாடுகளோட எதிர்வினை. இந்த தாக்குதலால உலக நாடுகளுக்கு இடையில பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை உடனடியா போரை நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க. மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மோதலால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு உயர்ந்து வருது. இது இந்தியாவை போன்ற வளரும் நாடுகளோட பொருளாதாரத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அஞ்சப்படுது. ஈரான் மண்ணில் இருந்து வரும் தகவல்கள் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கிட்டே இருக்கு. உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரானோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? இஸ்ரேலோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கா? ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் வெறும் 2 நாடுகளுக்கு இடையேயான மோதல் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் அமைதியையும் குலைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான தொடக்கம். அமெரிக்காவோட இந்த நேரடி தலையீடு ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளை எப்படி தூண்ட போகுது அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகளோட மிகப்பெரிய அச்சம். தகவல் தொடர்பு மற்றும் உள்நாட்டு தாக்கம் பத்தி பார்க்கலாம். தாக்குதல் தொடங்கின சில நிமிடங்கள்லேயே
ஈரானோட இணைய சேவைகள் மற்றும் மொபைல் நெட்வொர்க்குகள் முடக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியாமல் தவிச்சிருக்காங்க. தெஹ்ரான் விமான நிலையம் மூடப்பட்டு அனைத்து பயணிகளும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அணுசக்தி நிலையங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளில் வசிக்கிற மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இது ஈரானோட சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையை நிலைகுலைய செஞ்சிருக்கு. உலகளாவிய தாக்கம், பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை பற்றி பார்க்கலாம். இந்த தாக்குதலோட தாக்கம் போர்க்களத்தோட மட்டும் நிக்கல, உலக பொருளாதாரத்திலையும் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கச்சா எண்ணெய் அதிகம் விளையும் இந்த பகுதியில் போர் மூண்டதால சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் $10 to $12 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது நீடித்தா இந்தியாலையும் பெட்ரோல் டீசல் விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களோட விலை கிடுகிடுன்னு உயர அபாயம் ஏற்பட்டிருக்கு. உலகெங்கிலும் இருக்கிற பங்கு சந்தைகள் கடும் சரிவை சந்திச்சுட்டு வருது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் தளத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் சொன்னது, ஈரான்ல நிலவர அச்சுறுத்தல்களை தகர்க்கிறதுக்காகவும் அமெரிக்க மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நாங்க இந்த பாரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருக்கோம். ஈரானோட ஏவுகணை தளங்களை தரைமட்டமாக்குவோன்னு அவங்களோட கடற்படையை அழிப்போன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஈரானிய மக்களே, உங்களோட சுதந்திரத்திற்கான நேரம் நெருங்கிருச்சு. இது உங்க அரசாங்கத்தை நீங்களே மீட்டெடுக்க வேண்டிய தருணம். வீட்டை விட்டு வெளியே வராதீங்க, பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஈரானோட அணுசக்தி திட்டங்கள் குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த ட்ரம்ப், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்க அனுமதிக்க முடியாதுன்னும், பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன்வராததால இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. ஈரானிய இராணுவத்திற்கு ஆயுதங்களை கீழே போடுங்க, இல்லனா மரணத்தை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு நேரடி எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்காரு. Subscribe to One India and never miss an update.